ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு மசாலா வேர்க்கடலை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலை, அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதுக்கு காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த உப்புக்கு இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கறதுக்காக ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த சைடு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த மாவு இந்த கடலையில் கோட்டாகிற மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இது கரெக்டாக இந்த அளவுக்கு கோட்டாயிரும். இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு. இதில் ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வெடிக்கும். கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில். கொஞ்சம் நல்லா நின்று வேக விட்டால் தான், இல்லைன்னா மேலே கலர் மாறிடும். உள்ளே கிறிஸ்பியாக வெந்திருக்காது வேர்க்கடலை, ஏன்னா இது பச்சை வேர்க்கடலை. இந்தளவு வெந்தது போதும். இதை இப்போ எண்ணெயை விட்டு வடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் இப்படி போட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பசைஞ்சிட்டிங்கன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேட்சும் வெந்துட்டுருக்கு. இவ்வளோ தாங்க ரெடி ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் பேட்சும் நல்லா கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. கடைசியாக நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ்க்கே உள்ள கருவேப்பிலை ஒரு கத்து, எண்ணெய் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு இந்த சூட்லேயே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ரெடி. இதில் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆறிட்ட பிறகு நல்ல கடலை கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.